ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गणेशाय नमः। ॐ सरस्वत्यै नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனுபந்த சதுஷ்டயத்தில் அதிகாரி, அந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டிய சாதன சதுஷ்டயம், அடிப்படை தகுதிகளில் விவேகம் மற்றும் வைராகியத்தை பார்த்த பிறகு சட்க சம்பத்து, 6 விதமான சம்பத்துக்களில் ஒன்றான ஸ்ரத்தையை பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரத்தா கீதிருஷி குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசகா ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்றால் என்ன என்று சங்கராச்சாரியார் கேள்வியை எழுப்பி அவரே பதில் சொல்கின்றார். குருவின் வார்த்தையிலும் வேதாந்தத்தின் வாக்கியத்திலும் சந்தேகமில்லாத நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விஸ்வாசம் வைப்பதுதான் ஸ்ரத்தை என்று அழைக்கப்படுகிறது. வழக்கம் போல ஸ்ரத்தையின் லட்சணம் என்ன, ஸ்ரத்தையின் அவசியம் என்ன, ஸ்ரத்தையின் பிரயோஜனம் என்ன என்கின்ற தலைப்பில் நாம் இப்பொழுது விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதல் தலைப்பு, ஸ்ரத்தையின் லட்சணம் என்ன. ஸ்ரத்தை 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. கீதையில் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3 விதமான ஸ்ரத்தையை பற்றி பேசியிருக்கின்றார். தாமசீக, ராஜசீக, சாத்வீக ஸ்ரத்தை என்று. சாத்வீக ஸ்ரத்தையின் லட்சணம்தான் இங்கே சங்கராச்சாரியார் கூறியது. குருவின் வார்த்தையிலும் வேதாந்தத்தின் வாக்கியத்திலும் விஸ்வாசம் கொள்வது. ராஜசீக ஸ்ரத்தையின் லட்சணம் மறுத்து மறுத்து பேசுவது, மறுத்தளிப்பது. குரு சொல்கின்ற அனைத்தையும் மறுப்பது, அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் மறுக்கின்றோமோ அது ராஜசீக ஸ்ரத்தை. கண்மூடித்தனமாக மறுப்பது. தாமசீக ஸ்ரத்தையின் லட்சணம் என்ன என்று கேட்டால், அப்படியே ஏற்றுக்கொள்வது, கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது. கண்மூடித்தனமாக மறுப்பது ராஜசீக ஸ்ரத்தை, கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது தாமசீக ஸ்ரத்தை. இந்த 3 ஸ்ரத்தையின் லட்சணம் இதுதான். நாம் இங்கே பார்க்க இருப்பது சாத்வீக ஸ்ரத்தையின் லட்சணத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். குரு சொல்கின்ற வார்த்தையை கண்மூடித்தனமாக ஏற்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம். நமது அனுபவத்தையும் பொது அறிவையும் வைத்துக்கொண்டு குரு கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்வது. என் கையில் பூனை இருக்கிறது, என் முஷ்டிக்குள் பூனை இருக்கிறது என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தாமசீக ஸ்ரத்தை.
நம் அறிவை பயன்படுத்த வேண்டும். உள்ளங்கையில் எப்படி பூனையை மூடி மறைக்க முடியும்? முடியாத காரியம் என்று விசாரித்து மறுத்தோம் என்றால் அது சரி. இப்பொழுது என் உள்ளங்கையில் நான் மோதிரம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நம்பலாம், நம்பாமலும் போகலாம். ஆனால் உள்ளங்கையில் மோதிரம் வைத்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. உள்ளங்கையில் மோதிரத்தை வைத்து கைகளை மூடிய வண்ணம் என் முஷ்டிக்குள் மோதிரம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது குரு பொய் சொல்ல மாட்டார் என்கின்ற அந்த சந்தேகமில்லாத நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வது சாத்வீக ஸ்ரத்தை. இங்கே நாம் படிக்கின்ற கேட்கின்ற விஷயங்களில் நாம் எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஊரில் நாஸ்திகவாதத்தை பரப்பக்கூடிய ஒரு பேச்சாளர் இருக்கிறார். அதே ஊரில் ஆஸ்திகத்தை பரப்பக்கூடிய பேச்சாளரும் இருக்கிறார். இருவரும் தனித்தனியாக எங்கு அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று தங்கள் தங்கள் கருத்துக்களை பரப்பிவிட்டு வருவது வழக்கம். ஒரு முறை ஒரு ஊரிலே ஒரு சிலர் கூடி இருவரையும் ஒரே மேடையில் அமர்த்தி அவர்களை பேச வைப்பது, வாக்குவாதத்தில் ஈடுபட வைப்பது என்று முடிவெடுத்து இருவரையும் அழைத்து அந்த நாளில் மேடையில் ஆளுக்கு ஒரு ஒலி வாங்கியை கொடுத்து பேச சொல்கிறார்கள். கடவுள் இல்லை என்று கூறுபவன் கடவுள் இல்லாததற்கு பல உதாரணங்களை பேசிக்கொண்டே செல்கின்றார். கடவுள் இருக்கிறார் என்று பேசுபவன் ஆஸ்திகன் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்களை எடுத்து எடுத்து பேசிக்கொண்டே செல்கிறார்கள். இருவரும் மாறி மாறி பேச 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 கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவனுக்கு ஒருவேளை கடவுள் இருக்கலாமோ, இருப்பாரோ என்கின்ற சந்தேகம் வந்துவிடுகிறது. கடவுள் இருக்கிறார் என்று ஆஸ்திகவாதம் பேசியவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை கடவுள் இல்லையோ என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. பேச்சின் முடிவில் நாஸ்திகன் ஆஸ்திகனாகிவிட்டான், ஆஸ்திகன் நாஸ்திகனாகிவிட்டான். இருவரும் அவரவர் ஊருக்கு சென்று விட்டார்கள். நடந்ததை தங்கள் நண்பர்களோடு இருவரும் தனித்தனியாக பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் பதிலுக்கு பதில் பேசும் பொழுது நாஸ்திகன் ஆஸ்திகனானான் இல்லையா, அவனுக்குள் மீண்டும் நாஸ்திகம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. ஆஸ்திகன் நாஸ்திகனானான் இல்லையா, அவனுக்குள் மீண்டும் ஆஸ்திகம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. இங்கே சந்தேகமில்லாத நம்பிக்கை, அதாவது விசுவாசம், ஸ்ரத்தை என்பது இருவருக்குள்ளும் இல்லை. நாஸ்திகனுக்கு தன் கருத்தில் அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இல்லை, ஆஸ்திகனுக்கும் தன் கருத்தில் ஸ்ரத்தை இல்லை. அதனால்தான் அவர்களுக்குள் தடுமாற்றம், கொள்கை மாற்றம் ஏற்பட்டது. ஸ்ரத்தை என்பது குரு சொல்கின்ற வார்த்தையில், குரு எதை வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்றால் வேதம் சொல்கின்ற வாக்கியத்தையும் அவருடைய குரு சொன்ன வார்த்தையையும் கேட்டு ஆன்மீக சாதனைகள் செய்து அனுபவத்தில் ஆம் இருவர்கள் சொல்வதும் சரிதான், வேதத்தின் வார்த்தையும் சரிதான், தனது குருவின் வார்த்தையும் சரிதான் என்பதை அனுபவத்தில் புரிந்து கொண்டு அவர் இன்று குருவாகி அமர்ந்து தன் மாணவர்களுக்கு போதனை செய்து கொண்டு வருகிறார். ஆம், வேதம் எதை உண்மை என்று சுட்டி காட்டுகிறதோ அதை அனுபவத்தில் உணர்ந்தவர்தான் குருவானவர். குரு வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அனுபவத்திலிருந்து பேசுகிறார். இதை ஆன்மீக சாதனையின் மூலமாக அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவனுக்குள் சாத்விக ஸ்ரத்தை ஏற்படுகிறது. ஆம், சாதனையின் மூலமாக
சிரவணத்தின் மூலமாக குரு சொல்கின்ற, வேதாந்தம் சொல்கின்ற வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாத்வீக ஸ்ரத்தை ஏற்படுகிறது. இதுதான் சாத்வீக ஸ்ரத்தையின் லட்சணம். ஏன் ஸ்ரத்தை வேண்டும்? ஸ்ரத்தையின் அவசியம் என்ன என்று இரண்டாவது கேள்விக்கு நாம் பதில் பார்த்தோம் என்றால், ஸ்ரத்தை இவனை ஞான நிலைக்கு எடுத்து செல்கிறது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தையின் அவசியம் என்ன என்றால், மேலான பரம ஞானத்தை அடைவதற்கு ஸ்ரத்தை அவசியம், அவசியம், அவசியம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இங்கே மேலும் இந்த ஸ்ரத்தை எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால், மனதின் ஆரோக்கியத்திற்கு சம தம அவசியம். மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் 6 சம்பத்துக்களில் இதற்கு முன்னால் சொன்ன சமம் தமம், மன ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் மன ஆரோக்கியத்தை தருகிறது. திதிக்ஷா மனதிற்கு உறுதியை தருகிறது, மென்டல் ஸ்ட்ரென்த். திதிக்ஷா சகித்துக் கொள்வது. ஆம், காது வலி என்றால் வலியை சகித்துக் கொள்வதல்ல, வலிக்கு உண்டான மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மருந்து சென்று வேலை செய்து அதை குணமாக்கும் வரையிலும் இருக்கின்ற வலியை பொறுத்து கொள்வது. ஆம், நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குணமாகும் வரையிலும் அது தருகின்ற சங்கடங்களையும் வலியையும் பொறுத்து கொள்வது திதிக்ஷா. அந்த திதிக்ஷா மனோபலத்தை தருகிறது. இந்த ஸ்ரத்தை ஞானத்தை அளிக்கிறது. ஆக மன ஆரோக்கியம், மனோபலம் ஞானத்தை பெற வைக்கின்ற ஸ்ரத்தை. ஸ்ரத்தை ஞானத்தை தருகிறது. ஆகையினால் ஸ்ரத்தை தேவை, தேவை, தேவை. இங்கே ஒரு விஷயம், அப்படியே ஏற்றுக்கொள்வது தாமசீக ஸ்ரத்தை என்று பார்த்தோம். கண்மூடித்தனமாக மறுப்பது ராஜசீக ஸ்ரத்தை என்று பார்த்தோம். உதாரணத்திற்கு சத்தியம்பத, சத்தியம்பத உண்மைதான் பேச வேண்டும் என்று கூறுகிறது. அப்படியானால் பொய் பேசக்கூடாது. பொய்யே பேசக்கூடாதா என்றால் பெரும்பாலும் உண்மைதான் பேச வேண்டும். பொய் பேசலாம். எங்கே என்றால், பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்க்க நன்மை பயக்கும் எனில், பொய் கூறுவதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்கின்ற பட்சத்தில் பொய் பேசலாம். இது அனுபவத்தினால்தான் நமக்கு இந்த ஞானம் கிட்டும். இல்லாவிட்டால் 14, 15, 13 வயதுகளில் வளர்ந்து வரும் பொழுது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உண்மை பேச வேண்டும், உண்மை பேச வேண்டும் என்று சொல்லி வளர்ப்பதன் மூலமாக அத்தனையையும் அப்படியே உண்மையாக கக்கிவிடுவதனால் பின்னால் வருகின்ற பாதிப்பு அந்த வயதில் தெரியாது. ஆக தனக்கும் பாதிப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லாத பட்சத்தில் பொய் கூறலாம். அஹிம்சை, அஹிம்சா பரமோ தர்மஹா. ஆம், கூட்ட கூட்ட குனிந்து கொண்டே இருப்பதல்ல, அடிக்க அடிக்க பணிந்து போவதல்ல அஹிம்சை. நான் உன்னை ஹிம்சிக்க மாட்டேன், நீ என்னை ஹிம்சித்தால் நான் சும்மா விட மாட்டேன். பதிலுக்கு பதில். அப்பொழுதுதான் அடிப்பவனுக்கு அடியின் வலி எப்படி இருக்கும் என்பது தெரியும். பதிலுக்கு பதில் தேவை. அங்கே ஹிம்சை சரிதான். ஆனால் நாம சென்று யாரையும் ஹிம்சிக்க கூடாது. முடிந்தவரை அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அஹிம்சையை கடைபிடிக்க முடியாது. எங்கே ஹிம்சை தேவையோ, யார் நமக்கு ஹிம்சிக்கிறார்களோ பதிலுக்கு ஹிம்சை கொடுத்தே ஆக வேண்டும். ஆம், புல்வாமா தாக்குதல், பாரத தேசம், ஆகா 45 இராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள். சரி, சகித்துக் கொள்ளலாம்.
என்று இருக்கவில்லை. பதிலுக்கு சென்று தாக்கினார்கள். அதற்கப்புறம் இந்தியாவிற்குள் எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. பதிலுக்கு பதில் இருந்தால்தான் நாம் நம்மை காப்பாற்ற முடியும். நான் அஹிம்சையை கடைபிடிக்கின்றேன். நீ ஹிம்சையை கடைபிடித்தால் நானும் ஹிம்சையை கடைபிடிப்பேன். இதெல்லாம் அனுபவத்தில் வருகின்ற ஞானம். ஆக ஸ்ரத்தை என்றால் சத்தியம் வத. எல்லா இடத்திலும் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்க முடியாது. அஹிம்சா பரமோ தர்மகா, எல்லா இடத்திலும் அஹிம்சையை கடைபிடிக்க முடியாது. இதையெல்லாம் அனுபவத்தில் நாம் புரிந்து கொண்டு எங்கே எப்படி இருக்க வேண்டுமோ அங்கே அப்படி இருக்க வேண்டும். கபீர் சொல்கின்றார், யாரையும் ஏமாற்றாதே. நீ ஏமாறினாலும் பரவாயில்லை. அதற்காக வாழ்க்கை முழுக்க ஏமாந்து கொண்டே இருப்பதல்ல. அப்படி வாழ்க்கையில் அதிகமாக ஏமாந்தவர்கள் சொல்வது, யாரையும் நம்பாதே. ஆம், யாரையும் நம்பக்கூடாது என்பது இன்றைக்கு படித்தவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் பக்குவம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் வாழ்க்கையில் ஏமாற ஏமாற நமக்கு ஸ்ரத்தை வேண்டும். எங்கே ஏமாறக்கூடாது, எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது? ஆம், நாம் எங்கே நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அங்கேதான் நாம் ஏமாற்றப்படுகின்றோம். உதாரணத்திற்கு மருந்து வாங்குகின்றோம். அந்த மருந்து அட்டையின் பின்புறத்தில் உற்பத்தி நாள், கடைசி நாள் என்று போட்டிருக்கும். அதை பார்த்து கொண்டு நாம் வாங்குவோம். ஆனால் அதில்தான் ஏமாற்றினார்கள் ஒரு சிலர் ஒரு காலகட்டத்தில். நாம் எங்கே நம்பிக்கை வைக்கின்றோமோ அங்கே ஏமாற்றப்படுகின்றோம். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு. இதை மேலோட்டமாக படித்துவிட்டு வாழ்க்கையில் நம்பி நம்பி ஏமாந்தவர்கள் ஏராளம். ஆக நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் சந்தேகமில்லாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு நம் வாழ்க்கை தருகின்ற அனுபவம் சிறந்த பாடம். வாழ்க்கை தருகின்ற அனுபவ பாடத்திலிருந்து நாம் கற்று எங்கே ஸ்ரத்தை வைக்க வேண்டும், எங்கே சந்தேகப்பட வேண்டும் என்ற தெளிவோடு நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆம், வாழ்க்கையில் 75% ஸ்ரத்தையோடும் 25% சந்தேகத்தோடும் வாழ வேண்டும். ஒரு இளைஞன் சென்றான். வாழ்க்கையில் வெறுப்படைந்து போய், எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை உபதேசியுங்கள் என்று கேட்கின்றான். பெரியவர் கூறுகின்றார், யாரையும் நம்பாதே, இது மோசமான உலகம் என்று. அப்பொழுது தலையாட்டி விட்டு வந்தவன் சில நேரங்கள் கழித்து யோசிக்கின்றான். யாரையும் நம்பாதே என்று கூறினார். அப்போ அவர் கூறியதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே என்கின்ற முடிவுக்கு வருகின்றான். ஆம், யாரையும் நம்பாமல் வாழ முடியாது. நம்பித்தான் வாழ வேண்டும். எங்கே நம்புவது, எவ்வளவு நம்புவது நம் கையில் உள்ளது. ஆக 75% நம்பிக்கையும் 25% சந்தேகத்தோடும் நாம் இந்த உலகத்தோடு உறவாட வேண்டும். மனிதர்களோடு பழக வேண்டும். நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக அல்ல. ஸ்ரத்தை ஏன் வேண்டும் என்றால் புற உலக வாழ்க்கையில் நாம் ஏமாற்றப்படாமல் வாழ்வதற்கும் பரம ஞானத்தை அடைவதற்கும் ஸ்ரத்தை அவசியம். மூன்றாவது, ஸ்ரத்தையை அடையும் வழி அல்லது ஸ்ரத்தையை வளர்த்து கொள்ளும் வழி. இதற்கு 3 நிலைகளில் நாம் விசாரம் செய்யலாம். ஒன்று, ஈஸ்வரத்துவ புத்தி. ஈஸ்வரத்துவ புத்தி, குருவின் வார்த்தை இறைவனின் வார்த்தை தான். ஏனென்றால் குருவுக்குள் நான் என்கின்ற அகங்காரம் இல்லாத காரணத்தினால் அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் தெய்வத்தின் வார்த்தை, தெய்வத்தின் குரல். இரண்டாவது, வேதாந்தம், அதாவது வேதம் என்பது குரு இறைவனுடைய நிஸ்வாசம். வேதம் ஈஸ்வரஸ்ய நிஸ்வாசகா. 4 வேதங்களும் இறைவனின் மூச்சு காற்று.
இறைவனின் சுவாச காற்றிலிருந்து வந்ததுதான் 4 வேதங்களும். ஆக இறைவனின் வார்த்தை தான் வேத வாக்கியம். இறைவனின் குரல்தான், தெய்வத்தின் குரல்தான் குருவின் வார்த்தை. ஆக குரு சொல்கின்ற வார்த்தையும் வேதத்தின் வாக்கியமும் இரண்டிலுமே நாம் ஈஸ்வரத்துவ புத்தியை வைக்க வேண்டும். இப்படி நாம் வளர்த்து கொள்ளலாம் ஸ்ரத்தையை. இரண்டாவது வினயகா, பணிவு. வித்யா வினய சம்பன்னே, கல்விக்கு அழகு பணிதல். பணிவு தேவை. நாம் கல்வி கற்க அந்த கல்வி வித்யா கர்வத்தை கொடுத்துவிடும். பணிவு வேண்டுமென்றால் கற்ற கல்வியில் கூறப்படுகின்ற சாதனைகளை நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நமக்குள் வித்யா கர்வம் ஏற்படாது. வினயம், பணிவு வேண்டும். கல்விக்கு அழகு பணிதல். வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயங்களில் நாம் சாதனைகளை தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நமக்குள் பணிவு ஏற்படும். இதன் மூலமாக ஸ்ரத்தையை நாம் வளர்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக சேவா. குருகுலத்தில் சிஷ்யன் குருவிற்கு சேவை செய்வதன் மூலமாக அல்லது சமுதாயத்தில் நற்பணிகள் செய்வதன் மூலமாக அகங்காரம் தலை தூக்காமல், இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றான். மத்த பரதரம் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயம், ஈசா வாஷ்யம் இதகும் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், வியாப்தம் ஜகத் ஏன சிதாத்ம பாவாத். உலகம் முழுவதும் இறைவனால் நீக்கமர நிறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பது இறைவன்தான். ஆக மக்களுக்கு செய்கின்ற தொண்டு மகேசனுக்கு செய்கின்ற தொண்டாக மாறிவிடுகிறது. இப்படி சேவா செய்வதன் மூலமாக அவனுக்குள் இறைவன் மீது இன்னும் ஸ்ரத்தை ஏற்படுகிறது. இப்படியாக ஸ்ரத்தையை வளர்த்து கொண்டோம் என்றால் இறுதியாக ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், இதுதான் பயன். ஆக ஸ்ரத்தையின் லட்சணம் 3 விதமான ஸ்ரத்தை. ஸ்ரத்தை ஏன் வேண்டும்? பரம ஞானத்தை அடைவதற்கு. ஸ்ரத்தையை அடைவதற்கு வழி என்ன? ஈஸ்வரத்துவ புத்தி, வினயம், சேவா. இந்த 3 மூலமாக நாம் ஸ்ரத்தையை வளர்த்து கொள்ளலாம். ஸ்ரத்தை அவசியமானது. அடுத்தபடியாக 6 விதமான சம்பத்துக்களில் வருவது சமாதானம். சமாதானத்தின் லட்சியம் என்னவென்றால், லட்சணம் என்னவென்றால், லட்சியே சித்தஸ்ய ஸ்திதிஹி. லட்சியே இலக்கில், சித்தஸ்ய மனதுடைய ஸ்திதி இருப்புத்தன்மை, மனமானது இலக்கில் நிலை நிற்பதுதான் சமாதானம். ஆனால் தமிழில் சமாதானம் என்றால் இருவர்களுக்குள் முரண்பாடு இருந்ததென்றால் பேச்சுவார்த்தையின் மூலமாக இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்புவது அல்லது சமாதான புறா விடுவது என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சமாதானம் என்கின்ற சம்பத்து என்னவென்றால் லட்சியத்தில் மனதை நிலைநிறுத்துவது. அது இறைவனிடத்திலோ ஆத்மாவினிடத்திலோ பிரம்மனிடத்திலோ மனதை நிலைநிறுத்துவது. இதுதான் சமாதானத்தின் லட்சணம். உபாயம் என்ன? மனதை இறைவனிடத்தில் நிலைநிறுத்துவதற்கு உபாயம் என்ன? சைக்கிள் ஓட்டி பழகுவது போலத்தான். கீழே விழுந்து சிறிது சிறிதாக பழக ஒரு நாள் நாம் கீழே விழாமல் நல்லபடியாக சைக்கிள் ஓட்டுவது போல, நீச்சல் போலதான் தண்ணீரில் மூழ்கி தண்ணீரை குடித்து கண்ணுக்குள் தண்ணீர் சென்று தவறிழைத்து நீச்சலை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதை போலத்தான்
இந்த சமாதானமும் மனதை மீண்டும் மீண்டும் லட்சியத்தில் வைப்பது, அதற்கு ஜப அபியாசம் மிக மிக உதவிகரமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எந்த ஒரு திறமையையும் அடைய வேண்டுமென்றால், எந்த ஒரு கலையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அந்த சாதகனுக்கு, அந்த மாணவனுக்கு சமாதானம் மிக மிக முக்கியம். அதாவது லட்சியத்தில் மனதை நிலைநிறுத்துவது மிக மிக முக்கியம். லட்சியத்தில் மனதை நிலைநிறுத்துவதினால் நமக்கு என்ன பலன் என்றால், சம தம மன ஒழுக்கமும் இந்திரிய கட்டுப்பாடும் நமக்கு பலனாக அமைகிறது. ஸ்ரத்தை மூலமாக மன ஒருநிலைப்பாடு லட்சியத்தில் மனதை நிலைநிறுத்துவதும் சுலபமாகிறது. இப்படி சமாதானம் என்பது லட்சியத்தில் நிலைநிறுத்துவது. இதற்கு உபாயம் ஜபம். பலன் என்ன என்றால் சர்வ காரிய சித்தி, மனோபலம் இரண்டும் நமக்கு பலனாக அமைகிறது. சர்வ காரிய சித்தி, ஆம், இது முமுட்சுத்துவத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. விவேகம் வைராகியத்திற்கும், விவேகம் வைராகியம் சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானத்திற்கும், விவேகம் வைராகியம் சட்க சம்பத்து முமுட்சுத்துவத்திற்கும் பலனாக அமைகிறது. ஆக இந்த நான்குமே ஆன்மீக சாதகனுக்கு ஒன்றோடு ஒன்று உறவாடி, ஒன்றில் ஒன்றாய் இரண்டர கலந்துதான் இவைகளெல்லாம் ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டும். மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம்தான் முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவத்தை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.